அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். தினமொரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிறது வட்டிக்கு பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறாங்க. அதாவது இந்த ஃபினான்ஸ் தொழில் செய்வதற்கு எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் வரும், சரிங்களா? ஏன் அப்படின்னா, கொஞ்சம் உபரியாக ஒரு பணம் இருக்குது அப்படின்னா, யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம தெரிஞ்சவங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கு ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வட்டி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போ எல்லாருமே அதுக்கு ஆசைப்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது கொஞ்சம் கூட பணம் வந்தால் பரவாயில்ல. எத்தனையோ பேர் அது மாதிரி கொடுத்து மாட்டிட்டு முழிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கொடுக்கலாமான்னு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், எங்கேயாவது நீங்கள் 4 இடத்துல சம்பாதிச்சிங்கன்னா 5வது ஒரு இடத்துல மொத்தமாக போகிற மாதிரி தாங்க அந்த அமைப்பு வரும். ஏன்னா இந்த வட்டிக்கு செய்யக்கூடிய தொழிலானது இருவரையும் முழுக்க அந்த பணம் வாங்குறாங்க இல்லையா, அவங்கள சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா அவன் காணா போயிட்டான்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒரு வட்டிக்கு பணம் கொடுத்து ஒரு 25,000 சம்பாதிச்சிருக்கிறீங்க, இன்னொருத்தருக்கு 50,000 கொடுத்து அவன் காணா போயிட்டான் அப்படின்னா சம்பாதிச்சதும் போச்சு, முதலும் போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துவிடும் இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தொழிலை செய்யாமல் இருக்கிறதே நல்லது, சரிங்களா? ரைட்டு. இப்போ கொடுக்கலாமான்னு கேட்குறீங்க, வட்டிக்கு பணம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா கொடுக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கு இல்லையா, சுக்கிரனானது கேதுவுடன் தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும், சரிங்களா? எப்படி தொடர்பு அப்படின்னா, சுக்கிரன் இருக்கிற ராசியிலேயே கேதுவோ அல்லது சுக்கிரன் இருக்கின்ற ராசியிலேருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் இதில் கேது இருக்கக்கூடாது. மேலும் சுக்கிரனானது கேதுவோட சாரம் வாங்கி இருக்கக்கூடாது. இப்படி ஒரு அமைப்பில் முதல்ல உங்களுக்கு இருக்கணும், சரிங்களா? அடுத்து குருவோட சுக்கிரன் சேர்ந்துருந்தால் கூட பரவாயில்ல, அது நல்ல ஒரு அமைப்பு தான். அடுத்தது நீங்கள் இந்த பணத்தை கொடுக்குறீங்கள, இந்த பணத்தை வாங்குகிற நபருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே சுக்கிரன் இருக்கோ அதே இடத்துல அவருக்கு கேது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த கொடுக்குற பணம் திரும்ப வராது. அதாவது அவரால் அந்த பணத்தை திரும்பி கொடுக்கவே முடியாது, சரிங்களா? இங்கேயும் சுக்கிரன் கேது இணைவானது ஆகிவிட்டது, புரியுதுங்களா? சரி, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பணம் வாங்குகிற வரைக்கும் ரொம்ப பவ்யமாக மரியாதையாக இருப்பாங்க. ஆனால் அந்த பணத்தை வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், பயங்கர மிரட்டுற துணிக்கு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி எந்த மாதிரி அமைப்பு இருக்குன்னா, உங்களுடைய சந்திரன் இருக்குல்ல, பிறந்த கால சந்திரன் இருக்குல்ல, அதுக்கு அந்த பணம் வாங்குறாரு இல்லையா, அவருடைய செவ்வாயினுடைய பார்வையானது அந்த சந்திரனுக்கு இருக்கும் பட்சத்தில், அதாவது 4-7 பார்வை இருந்தால் கூட பரவாயில்லைங்க, ஆனால் அந்த பணம் வாங்கினவருடைய 8ஆம் பார்வை இந்த உங்களுடைய சந்திரனுக்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஆட்களே வச்சு மிரட்டுவார் அவர் பணம் வாங்கினவர். ஸோ இப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பானது வந்துவிடும். அதாவது உங்களுடைய பிறந்தகால சந்திரனை அவருடைய பிறந்தகால செவ்வாய் பார்த்துது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பானது வந்துடும். சரி சார், எப்படி இருந்தால் தான் சார் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுக்கிரனை அவருடைய குருவானது, பிறந்தகால குருவானது பார்க்கும்படியாக இருந்து கேதுவோட தொடர்பு இல்லாமல் இருந்தால், சரிங்களா, நீங்கள் கொடுத்த பணம் சேஃபாக இருக்குங்க. அட்லீஸ்ட் கோச்சாரத்துலையாவது குருவோட பார்வையானது உங்களுடைய சுக்கிரனுக்கு கிடைக்கணும். இல்லை நீங்கள் பணம் கொடுக்குறீங்கன்னா உங்களுடைய சுக்கிரன் இருக்கிற ராசியிலே அவருடைய குரு இருந்ததுன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியானது அவருக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம், சரிங்களா? இந்த பணத்தை கொடுத்து சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்க நிலை தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் பணத்தை கொடுத்து ரெகுலராக வந்தாலும் எத்தனை பேர்த்துக்கு நம்ம ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு இருக்கிறது, பணம் கொடுக்கலாமா முடியாதா, கொடுக்கலாமா வேண்டாமான்னு. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த துறையை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறதே நல்லது. ஏதாவது ஒரு இடத்துல சிக்குவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாகத்தான் உள்ளது. அதனால் இந்த வட்டிக்கு பணம் கொடுத்து பணம் வாங்கிறதுங்கிறது ஒரு என்ன தவிர்க்கவே முடியாத பட்சத்தில் இதை செய்யுங்க. அதர்வைஸ் இந்த துறையை விட்டுறது நல்லது. சிறிய லெவலில் பண்ணுறவங்களாம் விட்டுறது நல்லது, சரிங்களா? நண்பர்களை, இதோடு இந்த பதிவை முடித்துக்கொள்வோம். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். நண்பர்களே, இந்த மாதமும் வருகின்ற 10ஆம் தேதி 23வது பேட்ச் பெருகுநந்தி நாடி வகுப்பானது ஆரம்பிக்க இருக்கின்றேன். மிக மிக எளிதான முறையில் கிரக இணைவுகளை வச்சு பலன்கள் எடுக்கிற வகுப்பு, சரிங்களா? இந்த பெருகுநந்தி நாடி வகுப்பில் நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கிறது. அடிப்படையிலிருந்து சொல்லித்தருவேன். இந்த வகுப்பு அப்படிங்கிறது 4 மாத வகுப்பு ப்ளஸ் ட்ரைனிங்கும் உண்டு. இது சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
இந்த கோர்ஸ் சம்பந்தமான மற்றும் கட்டணம் சம்பந்தமான விவரங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.